குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் சரவந்திரன் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5. உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை. நேற்றைய தொடர்ச்சி. தந்தையே, அரசரே, தங்களுடைய கட்டளையை நான் நிறைவேற்றியுள்ளேன். யாரை தேடி நான் சென்றேனோ அவரை தொலைதூர பிரதேசங்களில் நான் கண்டு கொண்டேன். என் இதயம் என்னை வழிநடத்தியது. இதயத்தின் அழைப்பினை கேட்ட நான் அதற்கு கீழ்ப்படிந்தேன். சால்வா நாட்டின் அசுர மலைகள் சூழ்ந்த அடர்ந்த காடுகளின் நடுவே கனவு காண்கின்ற பரந்த எல்லைப் பகுதிகளில் கூரை வேயப்பட்ட ஆசிரமம் ஒன்றில் துயம்தோ சேனர் வசிக்கிறார். முன்பு அரசராக இருந்த அவர் இப்போது கண் பார்வை இழந்தவராக, நாடு கடத்தப்பட்டவராக அந்த காட்டில் வாழ்கிறார். அவருடைய மகன் சத்தியவானை அடர்ந்த அந்த காட்டின் தனிமையான விளிம்பில் நான் சந்தித்தேன். என் தந்தையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். என்னுடைய தேர்வு நடந்து முடிந்து விட்டது என்று சாவித்திரி கூறுகிறாள். சாவித்திரி கூறுவதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்தில் எதுவும் பேச தோன்றாதவர்களாக மௌனமாக அமர்ந்திருக்கின்றனர். மன்னர் அசுபதி தனக்குள் உள்ளார்ந்து நோக்குகிறார். சத்தியவான் என்னும் பெயர் மீது சுமையார்ந்த நிழல் ஒன்று மிதப்பதை பார்க்கிறார். அந்த நிழலானது திடீரென்று ஒரு ஒளி கொண்டு தூதப்படுவதையும் பார்க்கிறார். தன்னுடைய மகள் சாவித்திரியின் விழிகளை நோக்கும் அவர் அவளிடம் பேசுகிறார். வெல் ஹாஸ் தோன் டன் அண்ட் ஐ அப்ரூவ் தை சாய்ஸ். இஃப் திஸ் இஸ் ஆல், தென் ஆல் இஸ் ஷியர்லி வெல். If there is more, then all can still be well. Whether it seem good or evil to men's eyes, only for good the secret will can work. Page number 424.